வணக்கம் நண்பர்களே. மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கள்ளிச்செடியை பாருங்கள். நம்ம ஈஸ்டர் கேக்டஸ் 3 கண்டு வருது. குட்டி பட்ஸ் வந்துருச்சு பாருங்கள், 3 இருக்குது. ஆக்சுவலாக இது பட்ஸா இல்லாட்டி ஃப்ளவரான்னு தெரியல. இது பூவாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொட்டு கீழே இருக்க 2 தான் புதுசு 2 தெரியுது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அதே மணிக்கு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை கை தூக்கிட்டு வர மணிக்கு. கள்ளிச்செடி வந்து ஒன்று ஒன்று அழகுங்க. பாருங்க, ஒரு குழந்தை கை தூக்கிட்டு வர மணிக்கு இருக்கா அந்த கள்ளிச்செடி. இந்த கள்ளிச்செடி பாருங்க, ஒரு மான்கண்டா தெரியுதா? சாமி அறுவாளை தூக்கிட்டு வர மணிக்கு இருக்கா குதிரையில். ஒவ்வொரு கள்ளிச்செடியும் ஒரு அழகு தான். டாட்டா சொல்லுது யாருங்க, கையை தூக்கி. கலரு ஐஸ்கிரீம் கலர்டா. அப்படியே பாருங்கள், ஸ்டார் கண்டாக இருக்கும். இது பந்து, ஒரு பந்து கண்டா இருக்கா. ஸ்டாருக்கு மேலே ஒரு குட்டி. கள்ளிப்பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 4-5 பூ கூட பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டயத்தில். வெள்ளை விளையர்னு இருக்கா. முள் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு கலரில் இருக்கும். நல்லா பெரிய கேக்டஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது சாஞ்சிருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு ஓவியமாக இருக்கும், இல்லாட்டி ஒரு சிலையாட்டம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ குட்டி இது உருவாயிருக்கும் பாருங்க. சில்வர் கேக்டஸ். ஓல்டு மண்கிட்ட நரைச்சி போச்சு முடி. மலைப்பழங்கிட்ட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருங்க, வெள்ளை பச்சை. இந்த கேக்டஸ் வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, ஒயிட் அண்ட் க்ரீன். க்ரீன் முள். ஒவ்வொரு கல்லையும் ஒரு டைப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேக்டஸ் கலராக பாருங்கள். நம்மகிட்ட ஒரு 70-80 வெரைட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லட்சக்கணக்கான பார்க்க ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நம்மளால் வளர்க்க முடிஞ்சது இந்த ஊர் கிளைமேட்டுக்கு என்ன வருமோ அதை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வளர்க்கணும். நன்றி.